விதைப்பு முதல் அறுவடை வரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் விதையை கம்மியாக இறைக்காதீங்க. எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. இயற்கையாவோ இல்லை கெமிக்கலாவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரணத்துக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஃபைனலாக ஒரு உரம் கொடுக்க போகிறோம். 16க்கு 16 IPLங்கிற உரத்தை கொடுக்க போகிறோம். கலப்பையில் நல்ல உழவு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக நம்ம ரொட்டவேட்டர் ஓட்டிடலாம். ஒரே ஈவனாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டவேட்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை விதையை இறக்க வேண்டியது தான். அரை ஏக்கருக்கு நம்ம 50 கிலோ வெந்தயக்கீரை விதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற வெந்தயக்கீரையோட விதையோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 120 ரூபாய். அதாவது டாப் குவாலிட்டி விதையை நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையில் அதிக காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் 120 ரூபா 1 கிலோ. இதுலேயே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வரும். அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னசாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை நம்ம எதுக்காக போட்டிருக்கோன்னா வியாபாரிங்க இதைத்தான் விரும்பி வாங்குறாங்க. இலை பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வருது. இப்போது இந்த வெந்தயக்கீரையோட விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நண்பா 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் விதையை கம்மியாக இறைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதையும் முளைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விதைகள் முளைக்கலாம், ஒரு சில முளைக்காமல் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா விதை 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனாலும் கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரை ஏக்கருக்கு 50 கிலோ வெந்தயக்கீரை விதையை நம்ம இறைக்க போகிறோம். இப்போ நம்ம வெந்தயக்கீரையை இறைச்சிடலாம். விதையை அரைச்சி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழுக்கையில் ஓட்ட போகிறதில்ல, நம்ம மேலோட்டமாக டிராக்டரில் ரொட்டவேட்டரில் ஓட்ட போகிறோம். எப்படி ஓட்ட போகிறோங்கிறத பாருங்கள். விதை இறைச்சி நம்ம மேலோட்டமாக ரொட்டவேட்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லர் ஃபிட் பண்ண வேண்டியது தான். செட் செஞ்சிருக்கிற இந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 8 அடி விட்டுருக்கோம். இந்த நீளமும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் நம்ம 8 அடி விட்டுருக்கோம். இது மாதிரி செட் செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரே ஈவனாக பாயும். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் செட் செஞ்சு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஒரே ஈவனாக பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இறைச்சிருக்கிற வெந்தயக்கீரை விதை 3வது நாள் முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம 3 டேஸ் கழிச்சு விதை எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விதைச்ச வெந்தயக்கீரை வேற லெவலாக முளைச்சிருக்கு. எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. அஞ்சாவது இலை 6வது இலை வந்திருக்கு. நம்ம இன்னமும் உரம் கொடுக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால் ஈரம் அதிகமாக இருந்ததால் நம்ம உரம் கொடுக்கல. ஸ்ப்ரிங்க்லரில் நம்ம உரம் கொடுக்க போகிறோம். நம்ம ட்ரிப்பு உரம் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயட்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி பாயிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்மில் தண்ணியை பிடிச்சி நம்ம உரத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். உரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக 100 லிட்டர் தண்ணியில் நம்ம 8 கிலோ 20க்கு 20 ட்ரிப்பு உரத்தை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ உரம் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம உரம் கொடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வெந்தயக்கீரைக்கு தண்ணி விடணும். அப்படி விட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். வெந்தயக்கீரைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதாவது மழையால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால வெந்தயக்கீரை வேர்களில் பார்த்தீங்கன்னா அழுகல் நோய்க்காகவும், அடுத்ததாக வெந்தயக்கீரையை புழு எதுவும் தாக்காமல் இருக்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு டானிக்கை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவோ இல்லை கெமிக்கலாகவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரணத்துக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஏக்கருக்கு நம்ம 50 லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு உரம் கொடுக்க போகிறோம். 16க்கு 16 IPLங்கிற உரத்தை கொடுக்க போகிறோம். அரை ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை IPL உரத்தை இறக்க போகிறோம். ஃபைனல் உரம் இறச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம உரத்தை பரவலாக இறைச்சிருக்கோன்னு பாருங்க. உரம் இறைச்சி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ணி தண்ணி விட்டுறலாம். வெந்தயக்கீரைக்கு நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறோம்னா புழு எதுவும் தாக்காமல் இருக்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை அந்த வேர்களில் அழுகல் நோய் எதுவும் வராமல் இருக்க நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஃபைனல் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே பண்ணி முடித்ததும் ஒரு 5 டேஸில் நம்ம வெந்தயக்கீரை தோட்டத்தை நம்ம சேல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கருக்கு நம்ம 50 லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ ஒரு அழகான அறுவடையை நீங்கள் பார்த்தீங்க. வெந்தயக்கீரை சாகுபடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை நம்ம சேல் பண்ணியாச்சு. நம்ம அரை ஏக்கர் வெந்தயக்கீரையை நம்ம என்ன விலைக்கு சேல் பண்ணியிருக்கோம்னா 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். அதாவது மழை புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை ஒரு 60% தான் நம்ம கைக்கு கிடச்சிது. நம்ம வெந்தயக்கீரை சாகுபடி செய்ய எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம வெந்தயக்கீரை 50 கிலோ விதையை இறைச்சோம். அந்த 50 கிலோ விதைக்கு 6,000 ரூபாய் ஆச்சு. நம்ம வெந்தயக்கீரைக்கு நம்ம 2 ஸ்ப்ரே பண்ணோம். அந்த ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் ஆச்சு. அடுத்ததாக ஃபெர்டிலைசர் கொடுத்தோம். ஃபெர்டிலைசருக்கு ஒரு 3,000 ரூபாய் ஆச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12,000 ரூபாய் செலவாச்சு. அரை ஏக்கரில் வெந்தயக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு ஒரு 12,000 ரூபாய் செலவாச்சு. ஒரு கட்டு வெந்தயக்கீரோட விலை 5 ரூபாய் 6 ரூபாய் தான். ஒரு ஆவரேஜான விலை, அதிகப்படியான விலை இல்லை. அதாவது அதிகப்படியான மழை விழுந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை 60% நம்ம கைக்கு கிடைச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாமல் நமக்கு 8,000 ரூபாய் லாபமும் கிடைச்சிது. நல்ல வேலை லாஸ் ஆகலை. இந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்த சாகுபடிக்கு போகலாம்.